வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் குங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அது இல்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலே வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா நண்பர்கள் மூலியமாகவும் பேரண்ட்ஸ் மூலியமாகவும் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க 17 வருஷம் ஆச்சு. இந்த 17 வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க, எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரன் எந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கனாலுமே நீங்கள் அந்த கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாமுங்க. அவங்க ஒன்று ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இல்லை டீச்சர் லைனில் இருக்காங்க, இல்லை பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை வேணும், இல்லை பொண்ணு வேணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மேட்ரிமோனி ஆரம்பித்து 16-17 வருஷத்துலேயும் இந்த ஆண்டவன் முருகன் அருளால் இந்த முருகன் எல்லாமே நல்ல சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாமே சுவிச்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் அது இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்து அனுப்பிச்சுட்றாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சுட்றாங்க, அது இல்லாமல் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க அனுப்பிச்சுட்றாங்க. கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாமே அனுப்பிச்சுட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோட்டிலேருந்து நிறைய ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், புளியம்பட்டிங்க, அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைங்க, அதே மாதிரி மடத்துக்குழம்புங்க, உடுமலைப்பேட்டைங்க, குடிமங்கலமுங்க, பல்லடம், நாமக்கல், சேலம், சங்ககிரி, பெருந்துறை, கரூருங்க, நாமக்கல், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், மூலனூர், வெள்ளை கோயிலுங்க, முத்தூருங்க, சங்ககிரி, பெருந்துறைங்க, அதேமாதிரி மேட்டூருங்க, மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி எல்லா ஊர்கள்லேருந்துமே நமக்கு ஜாதகம் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி கல்யாணங்கள் நேரடியாகவே முடிஞ்சுக்கிட்டுங்க. நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி நீங்களாகவே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணிங்க. நீங்கள் நேரடியாகவே கல்யாணத்தை நீங்களாகவே முடிச்சுக்கலாமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க நிறையா இருக்காங்க. அதே மாதிரி கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் சொல்லுவாங்க. நம்ம விஐபியாக இருக்கோம், விஐபி தகுந்த மாதிரி ஜாதகம் வேணும், நான் வீடு இருக்குது, இந்த மாதிரி பெரிய பங்களா வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இருந்தாலும் நம்ம விஐபியாக இருக்கோம், நம்ம விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வேணும், பொண்ணுங்களாக இருந்தாலும் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஜாதகம் இருக்குது நம்மகிட்ட. இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கனாலங்க எல்லா ஊர்களில் இருந்துமே வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துங்க நாமக்கல் வந்துட்டு இருக்குதுங்க, அதே மாதிரி சேலமுங்க, அதே மாதிரி கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டைங்க, இந்த மாதிரி எல்லா பக்கமே திருச்செங்கோடுங்க, எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. சென்னிமலையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட சென்னிமலையிலேருந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க, பெருந்துறையிலேருந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க, காங்கேயத்துலேருந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கனாலேங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஜாதகம் நிறையா வர்றதுனாலங்க கல்யாணங்களும் சீக்கிரம் முடிஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த முருகனர்களால் எப்போவுமே அந்த முருகன் உங்களுக்கு துணை இருப்பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்களோ அது முருகன் சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ஒரு வரன்களை அமைப்பாருன்னு முருகனர்களாலும் உங்கள் குலதெய்வத்தரலாலும் என்னுடைய குலதெய்வத்தரலாலும் நல்லதே நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. முருகனர்களால் நல்லதே நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறையா பேர் மேரேஜ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் ஒரு திருமணம் நடக்கட்டும் தான் ஆண்டவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் தான் என்னோட வேண்டுகோளுங்க. நல்லதே நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கும ஒட்டஞ்சத்திரம்.